உங்களோட இம்பர்ஃபெக்ஷனா நீங்க பண்ற விஷயத்தையே அப்ரிஷியேட் மோடுல நீங்க மாத்தி கொண்டு வரணும். இப்படி நீங்க கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா தைரிய உணர்வு உங்களுக்கு அதிகமாகும். அத விட்டுட்டு போன வருஷம் நான் இப்படி பண்ணேன், அதுக்கு மின் வருஷம் இப்படி பண்ணேன், எனக்கு நடக்கிறதெல்லாம் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அடுத்த ஸ்டெப் உங்களோட வளர்ச்சியோட ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, எல்லாமே போயிடுங்க. கண்டிப்பா உங்களோட வளர்ச்சியோட அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா, உங்கள நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். எந்தெந்த விஷயம் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவா வருது, எந்த விஷயத்துல நீங்க இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றத பார்த்துட்டு, அந்த இம்பர்ஃபெக்ஷன் விஷயத்துல இருந்து எப்படி பெர்ஃபெக்ஷனா ஆக்குறதுன்னு சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சாய்ஸஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இதுதான் இப்ப இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஈவன் ஒரு சாப்பாடு நம்ம வந்து ஆர்டர் பண்ண எடுத்தா கூட, என்ன சாப்பாடு ஆர்டர் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெனு லிஸ்ட்ட எல்லாம் படிச்சு முடிக்கிறதுக்காட்டியுமே போதும் போதும்ன்னு ஆயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல எப்பயும் போல சாதாரணமா ஒரு தோசைய வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துருவோம். அதே மாதிரி தாங்க துணி